ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த விஷயத்தை நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. ஏன்னா நேத்து விஜய் பாரு சொல்லும் போது கூட நான் நம்பல. விஜய் பாரு ஏதோ கோவத்துல சொல்றாங்க போல, அது எப்படி இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடந்துப்பாங்க, இவ்வளவு மட்டமா எப்படி யார் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஆனா நேத்து நைட் பார்த்த பிறகு தான் தெரியுது விஜய் பாரு சொன்னது உண்மைதான் ப்ரோ. நேத்து விஜய் பாரு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருப்பாங்க, என் கண்ணு அடிப்பட்டது உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என்ன, நான் அடிப்பட்டதை வச்சு நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்னோட வலி வந்து உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கனியையும் விக்கல் சுக்கிரமையும் பாயிண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, சரி ஓகே கோவத்துல பேசுறாங்க போல, கோவம் இருக்கத்தான் செய்யும், அந்த கோவத்துல பார்த்தோன்னே எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி மேபி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். அப்படிலாம் எப்படி யார் சிரிப்பா, ஒருத்தவங்க அடிபட்டு இருக்காங்க, அந்த அடிப்பட்ட விஷயத்தை வச்சு யாருமே சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனா உண்மையாக தான் இருந்திருக்கு ப்ரோ. நேற்று அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்பவே பார்த்தேன், கனி அவர்கள் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே காதில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட வேற ஏதோ டாப்பிக்காக இருக்கும்னு விட்டுட்டேன். ஆனால் நேற்று நைட்டு லைவ்ல நம்ம விக்கல் சுக்கிரம் மனசாட்சியே இல்லாமல் ஒரு காமெடி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. அதை பார்த்தப்பறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஓகே அப்போ உண்மைதான், நீ வந்து வெளியே என்ன பண்ணுற அதான் ப்ரோ வீட்டுக்குள்ளேயும் பண்ணுற, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதான் உனக்கு காமெடி வரும் அப்படிங்கிறது பக்காவாக தெரியுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்னன்னா விக்கல் சுக்கிரம் வந்து விக்கல் சுக்கிரம் இந்த பக்கம் கனி அவர்கள், இந்த சைடில் யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருந்தாங்க, வினோத் அவர்கள் நினைக்கிறேன், 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ விக்கல் சுக்கிரம் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா நேற்று மத்தியானம் போல சபரி அவர்கள் கேப்டன் ஆயிருப்பார்ல, கேப்டன் ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி டீம் எல்லாம் பிரிச்சிருப்பாரு. டீம் பிரிக்கிறப்ப அந்த இடத்துல விஜய் பார்வதி இருந்திருக்க மாட்டாங்க. விஜய் பார்வதி பெட்ரூம்ல போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதை பார்த்து விக்கல் சுக்கிரம் சிரிச்சிருந்திருக்காரு. அதை நேற்று கனி அவர்கள்ட்ட சொல்லி ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. என்னன்னா நேற்று அவ அழுது உண்மையாவே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சுக்கா, அவ அப்படிதான் அழுதா, நான் வந்து ஒரு இதுல பார்த்தேன், மிரரை பார்த்து ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தேன், அதை பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்புக்கா, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல, ஏதோ சின்ன பிள்ளை அழுத மாதிரி அழுதுட்டு இருக்கா, இதெல்லாம் ஏதோ ஏதோ காமெடியா இருந்துச்சுக்கா, எனக்கு சத்தியமா எனக்கு சிரிப்பு வந்துச்சுக்கான்னு சொல்லிட்டு கனி அவர்கள்ட்ட சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கு கனி அவர்களும் ஆப்போசிட்ல எனக்கே அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க ப்ரோ. ரெண்டு பேருக்கும் கூச்சமா இல்ல, ரெண்டு பேருக்கும் கூச்சமா இல்ல, அது எப்படி இவ்வளவு மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? இதில் மனசாட்சி இல்லாமல் ட்ராமா வேற. இவங்க ரெண்டு பேரும் எத்தனை பேருக்கு அழுதுருக்காங்க தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் எத்தனை பேருக்கு எத்தனை விஷயங்களுக்கு அழுதுருக்காங்க தெரியுமா? எல்லா விஷயத்தையும் நான் உடைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல் சுக்கிரம் வந்து இப்படி ஒரு காமெடியை சொல்லி நம்ம கனி அவர்கள் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கனி அவர்கள் கூச்சமே இல்லாம சிரிக்கிறாங்க. ஏன் நான் கனி அவர்களை பாயிண்ட் பண்றேன்னா, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் உடனே ஒரு தாய்ப்பாச கொண்டு போய் நிறுத்துறது கனி அவர்கள் தான். ஓகேவா? சும்மா உள்ள போய் நிறுத்தி ஐயோ அடிபட்டுச்சா, ஐயோ இப்படி ஆயிட்டா, இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லிட்டு உடனே கேர் பண்ற மாதிரி ஷோ பண்றது கனி அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு கண்ணு வீங்கி ஒரு கண்ணை மூடி போயிருக்குது. அந்த விஷயத்தை எடுத்து விக்கல் சுக்கிரம் கூச்சமே இல்லாம காமெடி பண்றாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அவ அழுததை வச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கூச்சமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு ஆமா எனக்கும் சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது மட்டும் தான் நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நேத்துமே பல இடங்கள்ல ஒரு மாதிரி அந்த விஜய் பார்வதி பார்த்து அங்கங்க சிரிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு தான் சுத்தி இருக்காங்க. அதை நேத்து விஜய் பார்வதி நைட் வந்து லைவ்ல உடைக்கிறாங்க. என்னன்னா இல்ல விஜய் பார்வதி உடைக்கல, சாண்ட்ரா அவர்கள் உடைச்சாங்க. என்னன்னா விஜய் பார்வதி அடிபட்டு கன்ஃபரன்ஸ் ரூம்ல கூட்டு போனாங்கல்ல, அப்ப கூட்டு போனப்ப சாண்ட்ரா அவர்கள் கனி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி அடிபடுது, ஏன் இப்படி டாஸ்க ப்ளே பண்றாங்க, கொஞ்சம் இறக்கி ப்ளே பண்ணாங்கல்ல, சபரி கொஞ்சம் லோவா ப்ளே பண்ணா கரெக்டா இருக்கும்ல, சபரி ஏன் இப்படி ப்ளே பண்றான்னு சொல்லிட்டு கனி அவர்கள்ட்ட சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கனி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாஸ்க்னா இப்படி தான் இருக்கும், இதோடலாம் மோசமா போகும், டாஸ்க்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு அடியே கிடையாது, இதோடலாம் மோசமா நடந்தா கூட டீம் காப்பாத்திடுவாங்க, டீம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள்லாம் வெளியே வச்சிருக்காங்க, உடனே காப்பாத்திடுவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா பேசியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப அசால்ட்டா பேசியிருக்காங்க. அப்ப ஏங்க ரம்யாலாம் மயக்கம் போட்டு விழுந்தப்போ நீங்க போய் தட்டி எழுப்புனீங்க? ரம்யா மயக்கம் போட்டு கிடந்தப்போ கடக்க வேண்டியதானே சும்மா சைட்ல, எலும்பு டீம் வந்து காப்பாத்தணும், எழுப்ப வேண்டியதானே, ஏன் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் வரும் என்ன? அதே தான் நான் விக்கல் சுக்கிரமுக்கும் கேட்கிறேன். இதே ரம்யா வந்து ஒரு தடவை மயக்கப்பட்டு விழுந்தப்போ பிக் பாஸ் கூப்பிடுங்க பிக் பாஸ், ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரிலாம் டிராமா போட்டீங்களா எதுக்கு? அன்னைக்கு மட்டும் ரம்யா மயக்கம் போட்டு விழுந்தது, அப்போ உனக்கு கஷ்டமா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு, உட்காந்து அழுத, அதை யாருமே கிண்டல் பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு உண்மையாவே அடிபட்டு இருக்குது, அந்த பொண்ணுக்கு கண்ணே மூடிட்டு நீ உட்காந்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க. அப்போ இவரை எந்த கேரக்டர்ல போற எடுக்கிறது? விக்கல் சுக்கிரமை நம்ம எப்படி எடுக்கலாம் சொல்லுங்களேன்? அங்க ஒருத்தருக்கு அடிப்பட்டா அழுவாராம், இங்க ஒருத்தருக்கு அடிப்பட்டா சிரிப்பாராம். அப்ப இதே இடத்துல நான் இன்னொன்னு கேட்கங்க, ஒருவேளை இந்த டாஸ்க்ல வியானாவோ சுபிக்ஷாவோ இருந்து அதுல யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி அடிபட்டு கண்ணு வீங்கி இருந்தா இதே விக்கல் சுக்கிரம் இப்படிதான் இருந்திருப்பாரா? இல்ல இதே விக்கல் சுக்கிரம் வந்து இப்படித்தான் சாதாரணமா ஓகே டாஸ்க் ஃபவுல் வெளியே போய் இப்படித்தான் அடிப்பட அப்படித்தான் இருக்கும் இப்படி பேசுவாரா? இல்ல என்ன பண்ணிருப்பாரு, இந்த சபரி சட்டையை பிடிச்சி சபரி நீ பண்ண தப்பு சபரி, நீ பண்ண தப்பு சபரி, உனக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் சபரி பேசியிருப்பாரா இல்லையா?
பேசியிருப்பார்ல ப்ரோ. சாதாரணமாக ஒரு பிராங்க்ல காமு மாமா பிரவீன் அடிச்சதுக்கே நைட் உட்காந்து நான் ரெட் கார்டு வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லி பேசின ஆளு இந்த விஷயத்துக்கு எப்படி பேசியிருப்பாரு? இந்த விஷயத்துக்கு எப்படி பேசியிருப்பாரு? எப்படி நீங்க வியானா அடிக்கலாம், எப்படி நீங்க சுபிக்ஷா அடிக்கலாம், பாருங்க எப்படி கண்ணு வீங்கி இருக்குன்னு, இப்படி ஒரு டாஸ்க் நீ ப்ளே பண்ணுமான்னு சொல்லிட்டு சபரிக்கு ஆப்போசிட்ல சண்டே போட்டிருக்க மாட்டாரு, சண்டே போட்டு உருண்டிருக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது கூச்சமே இல்லாம இப்படி உட்காந்து பேசுறீங்களே எப்படின்னு, இப்படி உட்காந்து பேசுறீங்களே அப்படி. இதுக்கு இதுதான் சொல்றேன், இதை தான் சாண்ட்ரா அவர்கள் நேற்று கண்டுபிடிச்சாங்க. இந்த விக்கல் சுக்கரமுக்கான கேமை தான் நேற்று சாண்ட்ரா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை தான் சாண்ட்ரா வந்து இப்போ விக்கல் சுக்கர் மேலே செம்ம டென்ஷனில் இருக்காங்க. என்னன்னா இவ்வளோ கத்தி பேசி இவ்வளோ ட்ராமா போடுறாருல, ஒரு விஷயம் விஜே பார் ஆப்போசிட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே நேற்று வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருப்பாரு. பட் அந்த இடத்துல ஓகே விஜே பாரும் ஒரு மாதிரி இறங்கி போய் கிண்டல் பண்றாங்க, அவர் இறங்கி போய் கிண்டல் பண்றாங்க, நம்ம விட்டுட்டோம். ஆனா ஏன் இப்போ அவர் அந்த மோடுக்கு வந்திருக்காருன்னா, சாண்ட்ரா அவர்கள் ஒரு சீக்கிரட் டாஸ்க் பண்ணாங்களா, அந்த சீக்கிரட் டாஸ்க்ல பயங்கரமா மொக்க வாங்கினது நம்ம அவர் பேர் என்ன விக்ரம் அவர்கள் தான். ஏன்னா அவர் அந்த மேனேஜர் போஸ்டிங் எல்லாம் கலத்தி வைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு ஓகேவா. அந்த குறும்படத்தை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தம் ஆயிட்டு, நம்ம அசிங்கப்பட்டுட்டோம், நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் வச்சு செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மோடை கையில் எடுத்திருக்காப்புல. கையில் எடுத்த நபர் நேற்று வந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான பிரச்சனையில் மாட்டுவார் நான் நினைக்கிறேன். முக்கியமாக கனி அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமாக மாட்ட போகிறாங்க. மேபி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது வச்சு முக்கியமாக பெண்களுக்குள்ளே மோத விட போகிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கனி அவர்களை அடித்து சட்னி ஆக்க போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரிலாம் ஒன்று நடந்துச்சுன்னா வேணா பாருங்கள், அந்த அன்பு கேங் மொத்தமாக எந்திரிச்சு வந்து ஐயோயோ கனி அடிச்சுட்டாங்களே அம்மா அப்படின்னு சொல்லி கத்தனாலும் கத்துவாங்க. ஆனால் நேற்று இப்போ பார் அடிப்பட்டதை வச்சு இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கழுத்தில் அடிச்சிருக்க வேண்டியதானே, காதல் அடிச்சிருக்க வேண்டியதானே, பின்மண்டையில் அடிச்சிருக்க வேண்டியதானே, வாயில் மீச்சிருக்க வேண்டியதானு சொல்லிட்டு காமெடி வர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கு இந்த அன்பு கேங் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. முக்கியமாக கனி அவர்கள் ரொம்ப கன்றாவியாக நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுது. இல்லாட்டினா இப்படி சொல்லியிருப்பாங்களா? இல்லை இதே இந்த இடத்துல வேற யாருக்கும் அடிபட்டு இருந்தனா சாண்ட்ரா அவர்கள் இப்படி கேட்கும்போது இல்லை டீம் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பீங்க, அவன் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணுறான், ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடாது, நான் பிக் பாஸ்ட்டை சொல்ல போகிறேன், இந்த மாதிரி தானே சொல்லியிருப்பீங்க. இதில் பார்வதி அவர்கள் அடிப்பட்டோன்னே உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு என்ன? அதில் பார்வதி அடிப்பட்டோன்னே உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, வச்சு கலாய்ச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நடக்கு வரப்போகிற நாட்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பட் சாண்ட்ரா அவர்கள் ரொம்பவே உஷாராயிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து நேற்று இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தாங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கை இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்க வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா நேற்று தான் இன்னொரு விஷயத்தை அவங்க யோசிச்சிருக்காங்க, நான் ஏன் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண விட்டேன், கனி அவர்கள் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லும்போது நான் உள்ளே போயிட்டு இல்லை டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணக்கூடாது, அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணிட்டு தப்பாக இருந்தால் பிக் பாஸ் சொல்லட்டுன்னு சொல்லி நான் ஸ்டாண்ட் பண்ணியிருந்துருக்கணும், தேவையில்லாமல் கனி கையில் அந்த பவரை விட்டுட்டேன், நான் இதுக்கப்புறம் விட மாட்டேன். அது எப்படி ஒரு டாஸ்க்கில் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் பவர் கொடுத்தா, கனியை நான் விட மாட்டேன், வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பிடிப்பேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்களுமே பயங்கரமாக ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேற்று நீங்களுமே போட்டிருந்தீங்க, அவங்க வந்து ஒரு ஜட்ஜஸ் தான் ஓகேவா, அவங்க கையில் பெருசாக பவர்லாம் கொடுக்கல, அந்த டாஸ்க்கை மேனேஜ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா, அந்த டாஸ்க்கை அவங்க மேனேஜ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது டப்புன்னு ஒருத்தர் டிஸ்குவாலிஃபைலாம் சொல்லக்கூடாது, டப்புன்னு டிஸ்குவாலிஃபை நீங்கள் தூர போகலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த டாஸ்க்கு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்க தப்பு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க, திருப்பி இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லையா அவங்க ஓடி போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வராங்களா, அந்த பாட்டில் ரிட்டன் கொண்டு வைங்க, ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல அன்ஃபேராக நடந்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட தெரியாது. ஆனால் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி வெளியே தூங்குனது ரொம்பவே தப்பு தான். ஸோ சாண்ட்ரா அவர்கள் அது ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சாங்க. வரப்போகிற நாட்கள் நான் விட மாட்டேன், அவங்க என்ன சபரிக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்த பண்ணுறாங்களா, நான் பார்க்குறேன் என்ன தான் நடக்குன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. வரப்போகிற நாளுக்கு எனக்கு தெரிஞ்சு கடுமையாக சம்பவம் இருக்கும் ப்ரோ. ஆனால் இந்த வாரம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா இந்த வாரம் டாஸ்க் வந்து ஃபுல்லாகவே ஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே சீரியஸாக போயிட்டு இருக்குல்ல, அப்போ கொஞ்சம் ஃபன் மோடுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃபன் மோடு தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனெலாம் பெருசாக ஃபன் பண்ணிக்க மாட்டானு ப்ரோ, ஒரு 10 நிமிஷத்தில் வன்மமோட வெளியே எடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் guys, விக்கல் சுக்ரமை பற்றி கன்னிவர்களை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? அதுவும் ஒருத்தவங்க அடிபட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அதை பார்த்து சிரிப்பு வருதுன்னு சொல்கிறான்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு சாடிஸ்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.